உங்களுக்கு தெரியுமா, ஒரு புதுவிதமான கரன்சி இருக்கு. அது எல்லாருமே இந்த கரன்சியை தான் சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மீடியா, சோசியல் மீடியா, அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இந்த கரன்சியை தன்னுடைய கைவசம் வச்சிருக்காங்களோ அவங்களால மக்களை கட்டுப்படுத்தவும் முடியும், அவங்க நினைக்கிற விஷயங்களை செய்யவும் முடியும். வாட், அப்படி ஒரு கரன்சி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் இருக்கு. அந்த கரன்சியோட பேரு ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸ் ரெண்டு விதமா செயல்படுது. ஒன்னு, மத்தவங்களுடைய ஃபோக்கஸ ஈர்க்கிறது. ஒரு நியூஸ் சேனலோ, ஒரு மீடியா கம்பெனியோ, ஒரு யூடியூப் வீடியோவோ உங்களுடைய கவனத்தை ஈர்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதன் மூலமா லாபம் கிடைக்கும். ஒரு அரசியல்வாதி உங்களுடைய கவனத்தை ஈர்த்துட்டாரு அப்படின்னா உங்களை அவங்களுக்காக ஓட் போட வைக்க முடியும். எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் உங்களுடைய ஃபோக்கஸை எந்த அளவுக்கு அவங்க அட்ராக்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பிசினஸ உங்களை வச்சு டெவலப் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்ல, நீங்க பிசினஸ் பண்ணா கூட மற்றவங்களுடைய கவனத்தை நீங்க எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய பிசினஸ் நீங்க டெவலப் பண்ணிக்க முடியும். இது ஃபோக்கஸுக்கு இருக்கிற ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்கு, உங்களுடைய ஓன் ஃபோக்கஸ், உங்களுடைய சொந்த கவனத்தை எந்த அளவுக்கு நீங்க கட்டுப்படுத்துறீங்களோ, எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தின் மேல குவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிலிருந்து அதிகமான அவுட்புட்டை நீங்க எடுத்துக்க முடியும். பட் இங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு. நீங்க மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கணும்னாலும் சரி, உங்களுடைய சொந்த கவனத்தை கட்டுப்படுத்தணும்னாலும் சரி, ஃபோக்கஸ் அட்டென்ஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு. ஒரு விஷயத்துல தொடர்ச்சியா நம்மளால கவனம் செலுத்த முடியல அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதனுடைய விளைவா நாம ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல அதுக்கு அதிகமான டைமை கொடுத்து நம்ம டைமையும் நாம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் முடிவு என்ன, இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஃபோக்கஸை நீங்க சரியா கையாளணும். அதை எப்படி பண்றது அப்படி தானே கேக்குறீங்க? அதுக்கான பதில தான் இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம உங்களுடைய ஃபோக்கஸை நீங்க சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய வேலைகள் எந்த கேட்டகரியை சார்ந்த வேலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அக்கார்டிங் டு தி புக் ஹைப்பர் ஃபோக்கஸ், நாம ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்முடைய எல்லா வேலைகளையும் ஒரு 4 கேட்டகரியா பிரிச்சிடலாம். இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த குவாட்ரண்ட்டை பாருங்க. உங்களுடைய அன்றாட வேலைகள்ல நீங்க அன்ப்ரொடக்டிவான வேலைகளை செய்யலாம், ப்ரொடக்டிவான வேலையை செய்யலாம். அடுத்தது நாட் அட்ராக்டிவ் டாஸ்க், அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாத அல்லது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியான வேலைகள் அப்படின்னு சொல்லலாம். 4வது அட்ராக்டிவ் ஒர்க், செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டக்கூடிய செயல்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய டைமை நம்ம பெரும்பாலும் எதுல வேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ராக்டிங் ஆக்டிவிட்டியில தான் நம்ம அதிகமா வேஸ்ட் பண்ணுவோம். அதாவது அது ஒரு அன்ப்ரொடக்டிவான அட் த சேம் டைம் அட்ராக்டிவான ஒரு செயலா இருக்கும். உதாரணத்துக்கு சோசியல் மீடியாவில் நம்முடைய நேரத்தை அதிகமா ஸ்பெண்ட் பண்றது. இதுக்கு அடுத்தபடியா அன்னெசரி ஆக்டிவிட்டி, இது ஒரு அன்ப்ரொடக்டிவான, அதாவது உருப்படி இல்லாத ஒரு வேலையா இருக்கும். அட் த சேம் டைம் நான் அட்ராக்டிவான ஒரு வேலையாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு சில குறிப்பிட்ட நபர்களோடு இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்காது, ஆனா வேற வழி இல்லாம நீங்க அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அவங்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருப்பீங்க. இது மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல உங்களுடைய நேரத்தை விரயம் பண்றதுக்கு பதிலா நெசசரி அண்ட் மீனிங்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க ஈடுபடணும். இதுல ரொம்ப போரிங்கா அட் த சேம் டைம் உருப்படியான ஒரு வேலை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெசசரி ஆக்டிவிட்டி. பெரும்பாலும் நாம அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அல்லது செய்யறதுக்கு நமக்கு அது பிடிக்காம இருக்கும். ப்ரொடக்டிவ் அண்ட் நாட் அட்ராக்டிவ், இந்த 2 விஷயத்தையும் சேர்த்ததுதான் இந்த நெசசரி ஆக்டிவிட்டி. உதாரணத்துக்கு ஃபைனான்சஸ், கணக்கு வழக்கு பார்க்கறது, அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் கூட அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிறதுக்காக நாம அதை செய்யறத தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அடுத்தது மீனிங்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ், அது ப்ரொடக்டிவாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு அதை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இது மாதிரியான ஒர்க் ஒவ்வொருத்தங்களுக்கும் வேறுபடும். உங்களுக்கு எதுல பேஷன் இருக்கு, உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் மீனிங்ஃபுல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதரை பொறுத்த வரைக்கும் டிஃபர் ஆகும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு போட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கில்ல லேர்ன் பண்றது, போட்டோஸ் எடுக்கிறது, உங்களுக்கு தெரியாத ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறது, புக்ஸ் படிக்கிறது, உடற்பயிற்சி செய்யறது, உங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு தேவையான முக்கியமான ஸ்டெப்ஸை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனிங்ஃபுல் ஆக்டிவிட்டியை செய்யறது மூலமா உங்களுடைய லைஃப் மேலும் மேலும் பெட்டர் ஆகிக்கிட்டே போகும். நண்பர்களே, நீங்க அடுத்த முறை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை செய்யறதுக்கு முன்னாடி இந்த 4 கேட்டகரியில எந்த கேட்டகரியில அந்த ஒர்க் வருது அப்படின்னு பாருங்க. அது நெசசரி ஆக்டிவிட்டியா இருக்கு அல்லது மீனிங்ஃபுல் ஆக்டிவிட்டியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை செய்யறதுக்கு தவறாதீங்க. பிராக்டிஸ் லோ ஸ்டிமுலேஷன். நாம அதிகப்படியா டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். நம்முடைய கவனத்தை நம்மளுடைய சோசியல் மீடியாவோ மொபைல் போனோ அடிக்கடி எடுத்துக்குது அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நம்முடைய பிரெயினை நாம ஓவர் ஸ்டிமுலேஷனுக்கு நாம பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறோம். அதாவது எந்தெந்த வேலைகள், எந்தெந்த செயல்
செயல்கள் வந்து உங்களுடைய நேரத்தை அதிகமா வேஸ்ட் பண்ணுது, டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலைகளை நீங்க அதிகமா செஞ்சு உங்களுடைய மூளையை ஓவரா ஸ்டிமுலேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நாவல்டி பயாஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு விஷயம் புதுசா வருது அப்படின்னா அது பெட்டரா இருக்கும் அப்படின்னு நாம நம்புவோம். புதுசா வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கிறத விட ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஆனா நம்முடைய தேவைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த போனே வந்து போதுமானதா இருக்கும். அந்த போனை வாங்கினா நம்ம நிறைய பணத்தை மிச்சப்படுத்த முடியும், நம்முடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கவும் முடியும். ஆனா இப்ப வந்திருக்கிற லேட்டஸ்ட் போனை தான் நாம வாங்க விரும்புவோம். இதுதான் நாவல்டி பயாஸ். புதுசா என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நமக்குள்ள இருக்கிற அந்த ஆர்வத்துக்கு நாம அதிகமா தீனி போடுறதுனாலதான் நம்முடைய மூளையை நாம அதிகமா ஓவர் ஸ்டிமுலேட் பண்றோம். நாம ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுவோம் அல்லது யாருக்காவது வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புவோம், அதுக்கு ஒரு ரிப்ளை வரும். அந்த ரிப்ளை ஒரு நாவல்டி, அதாவது ஒரு புதுமையான ஒரு விஷயமா, ஒரு புதுமையான அனுபவமா இருக்கும். அதே மாதிரியான ஒரு புதுமை நாவல்டி அப்படிங்கிறது எனக்கு அடிக்கடி வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள ஏற்படுறதுனால நான் திரும்ப சோசியல் மீடியாவை செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படிங்கிற இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஒரு சஜஷன் கொடுக்கிறாரு. உங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்பவும் போரிங்கான ஒரு வேலையை எடுத்து அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெனக்கிட்டு அந்த வேலையை செய்யுங்க. அப்படி உங்களுக்கு போரிங்கான வேலையை நீங்க செய்யறதுனால உங்களுடைய ஸ்டிமுலேஷனை நீங்க குறைக்க ஆரம்பிப்பீங்க. அட்டென்ஷன் ஸ்பேன், அதாவது ஒரு விஷயத்துல நம்முடைய கவனத்தை குவிக்கிற, கவனத்தை வச்சிருக்கிற அந்த நேரம் ரொம்பவும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நம்ம கவலைப்படுவோம். இதுக்கான காரணமும் அந்த ஓவர் ஸ்டிமுலேஷன் தான். சோ அந்த ஸ்டிமுலேஷனை நீங்க குறைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த வேலையில போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலையில கொஞ்சம் அதிகமா ஃபோர்ஸ் பண்ணி நீங்க போக்கஸ் பண்ண உங்களால அந்த பர்டிகுலர் வேலையில நீங்க முழுசா போக்கஸ் பண்ண முடியும். இன்க்ரீஸ் அட்டென்ஷன் ஸ்பேஸ். நம்முடைய மூளையை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட்ல 11 பில்லியன் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ண முடியுமா? ஆனா அதுல வெறும் 40 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் அது ப்ராசஸ் பண்ண முடியுமா? இதை இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா நம்முடைய அட்டென்ஷன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது குறைவா இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய ஸ்மார்ட் போன்ல ரேம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். சோ இந்த ரேம் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஹெவியான கேம்ஸ், ஹெவியான ஆப்ஸ் உங்களால யூஸ் பண்ண முடியும். இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னா உங்களால ஹெவியான ஆப்ஸையோ கேம்ஸையோ பயன்படுத்த முடியாது. உங்களுடைய போன் ஸ்லோவாக ஆரம்பிக்கும், லேக் ஆக ஆரம்பிக்கும். நம்முடைய அட்டென்ஷன் ஸ்பேஸ 58% நீங்க ஒரு சாதாரண வேலையை செய்யறது மூலமா அதிகரிக்க முடியும். எஸ், 58%. அதுவும் அந்த வேலையை நம்ம தினந்தோறும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனா அதை சரியா செய்யறது இல்ல. அந்த வேலையோட பேரு தூக்கம். நாம எவ்வளவு நேரம் பெட்ல படுத்திருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம எவ்வளவு நேரம் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த ஆழ்ந்த தூக்க நிலைக்கு வரணும் அப்படின்னா இந்த ஸ்லீப் சைக்கிள்ல படிப்படியா நம்முடைய உடம்பு மனசு ரிலாக்ஸ் ஆகணும், அதுக்கப்புறம் ஒரு தூக்க நிலைக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த ஆழ்ந்த தூக்க நிலை அப்படிங்கிறது வரும். இதுக்கு நடுவுல நம்முடைய ஆரம்ப தூக்க நிலைகளை நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்றோம், டிஸ்டர்ப் பண்றோம் அப்படின்னா, அதாவது நம்முடைய ஸ்மார்ட் போன் மூலமா, சோசியல் மீடியா பயன்பாட்டின் மூலமா நாம அதை டிஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கிற அந்த நேரம் நமக்கு குறைஞ்சுக்கிட்டே போகும். இதனுடைய விளைவா நம்முடைய ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவாகிட்டே போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம இந்த நேரத்துல படுத்துறோம், இந்த நேரத்துல எழுந்துடுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு டைமை மட்டுமே வச்சு நான் 8 மணி நேரம் தூங்குறேன், 7 மணி நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தை நாம தப்பா எடை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறைச்சிட்டு சரியான நேரத்துல தூங்கி சரியான நேரத்துல எழுந்தாவே உங்களுடைய மூளையினுடைய அட்டென்ஷன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது 58% அதிகரிக்கும். சோ இதன் மூலமா நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை சரியா நம்முடைய பிரெயின் ப்ராசஸ் பண்ணும், சரியான தேவைப்படுற சொல்யூஷனையும் அது கொடுக்கும். நீங்க ரொம்ப கிரியேட்டிவா இருக்கணும், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வேணும், உங்களுக்கு நிறைய சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்துல ரொம்ப ஹைப்பர் ஃபோக்கஸ்டா இருந்தா மட்டும் அதற்கான சொல்யூஷனோ ஐடியாவோ கிடைச்சிடாது. அதுக்கு பதிலா நீங்க ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப ஆழமா யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடைச்சிருக்காது. சாதாரணமா தூங்கி எழுந்திருப்பீங்க, உங்களுக்கு ஒரு புது ஐடியா கிடைச்சிருக்கும். குளிச்சுக்கிட்டு இருப்பீங்க, குளிக்கும் போது உங்களுக்கு ஒரு புது ஐடியா கிடைக்கும். நியூட்டன் ஆப்பிள் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கும் போது ஆப்பிள் கீழே விழுது, அதை பார்த்த உடனேயே இதுவரைக்கும் அவர் பண்ணின ரீசர்ச் ஸ்டடீஸ், இதுவரைக்கும் அவர் யோசிச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள், இந்த எல்லா பாயிண்ட்ஸும் எல்லா டாட்ஸும் ஒன்னா கனெக்ட் ஆகுது, கிராவிட்டி தியரியை டெவலப் பண்றாரு. இந்த ஸ்கேட்டர் ஃபோக்கஸை எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா மைண்ட்லெஸ் ஆக்டிவிட்டிஸ், அதாவது ரொம்ப கவனம் கொடுக்காம செய்யக்கூடிய ஏதாவது வேலைகள் இருக்கு அப்படின்னா அந்த வேலைகள்ல ஃப்ரீயா ஈடுபடுங்க, மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல உங்களுடைய மூளை பல தகவல்களை ஒன்னா திரட்டி நிறைய டாட்ஸ் கனெக்ட்
கனெக்ட் பண்ணி நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஒரு ஐடியாவை உங்களுக்கு கொடுக்கும். இந்த செயல்களை எல்லாம் நீங்க சரியா செஞ்சுட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேஸை நீங்க அதிகப்படுத்துறீங்க, ஓவர் ஸ்டிமுலேஷனை கட்டுப்படுத்தி கம்மி பண்றீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு வேலையில நீங்க ஃபோக்கஸ்டா ஈடுபடும் போது, மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ஃபோக்கஸை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இதை செய்யாம நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இந்த செயல்களை சரியா செய்யுங்க, உங்களால ஈஸியா இதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ண முடியும்.